அடுத்து இந்த சூரிய ஒளி நேரடியாக பூமிக்கு வருமானு பார்த்தீங்கன்னா நேரடியாக வராது. இங்கே சூரியனுடைய ஒளி இங்கே நேரடியாக ரீச் ஆகாது. இந்த சூரிய ஒளி நேர பூமிக்குள்ள வந்துருமானா பூமிக்குள்ள வராது. 8 செகண்டில் வந்துட்டு என்ன சொல்கிறோம், 3 நிமிடம் 8 செகண்டுக்குள்ளே வந்துட்டு பூமி வந்து சூரிய ஒளி வந்து நேராக வந்து விழுந்துரும் சொல்கிறோம். ஆனால் நேரடியாக விழுகாது. இது என்ன செய்யுதுன்னா, இந்த சந்திரன் இருக்கு இல்லையா, சந்திரன் இருக்கு இல்லையா, சந்திரன் என்பது பூமியினுடைய துணைக்கோள். சந்திரன் என்பது பூமியினுடைய துணைக்கோள். பழைய முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனை துணைக்கோளத்தை எடுத்துக்கிட்டாங்க, பூமியினுடைய துணைக்கோள். இந்த சந்திரனை மீறி எந்தவித எனர்ஜியும் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள எந்தவித எனர்ஜி லெவலும் சந்திரனுடைய நீள்வட்ட பாதையை தாண்டி இந்த பூமிக்குள்ள விட முடியாது. அப்படின்னா என்ன காரணம் என்றால், சந்திரன் என்பவர் இந்த பூமியை, நாம் வாழக்கூடிய பூமியை தாயை போன்று பாதுகாக்கிறார். தாயை போன்று பாதுகாக்கிறார் என்ன அர்த்தம், நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் வாழ்வதற்கு என்ன எனர்ஜி லெவல் தேவை, அந்த எனர்ஜி லெவலை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குற வேலையை தாயாக இருந்து சந்திரன் பார்க்குறாரு. தாயாக இருந்து சந்திரன் பார்க்குறாரு. அதனால தான் என்ன சொல்கிறோம்னா சந்திரனை தாய் அம்மான்னு சொல்கிறோம். அதனால தான் என்ன சொல்கிறோம், சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் ரெண்டாவதா எதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம்னா, இங்கே சந்திரனுடைய விட கொடுத்துருக்கோம். இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா கடகம் சொல்கிறோம். இந்த கடகத்தினுடைய விட என்ன சொல்கிறோம், சந்திரன். ஏன்னா சூரியன் மட்டும் கிடையாது, மற்ற அனைத்து விதமான பிரபஞ்ச சக்திகளையும் 27 நட்சத்திரத்தினுடைய சக்திகளையும் நமக்கு தினசரி ஒரு மனமாற்றத்தை சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம நாட்டில் தான், இந்தியாவில் மட்டும்தான் 7 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நெப்டியூன்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது நீண்ட நேரமாக இயங்கக்கூடியது. 7.5 வருடங்கள்லாம், இப்போ 2.5 வருடங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒரு ராசி கட்டத்தில் போவார். ஆனால் யுரேனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யுரேனஸ் நெப்டியூன்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 வருடம் 12 வருடங்கள்லாம் போகக்கூடிய 15 வருடங்கள்லாம் போகக்கூடிய கிரகங்கள் இருக்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறல, பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படுத்தலை. அதில் அனைத்து விதமான எனர்ஜி லெவலில் இங்கே பூமிக்கு நமக்கு வாங்கி கொடுக்குற வேலை யார் பார்க்குறாங்கன்னா சந்திரன் பார்க்குது. கடத்துகிற வேலையாகத்தான் என்ன சொன்னால் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. சந்திரனை பொறுத்தவரை நம்ம காக்கக்கூடிய கோள்கள். அதனால தான் சந்திரனை வச்சு தான் என்ன சொல்கிறோம், தசை புத்தி அந்தரம் சூட்சுமம் நடத்துறது யாருன்னா சந்திரன். நமக்கு ராசியை கொடுக்கக்கூடியது யாருன்னா சந்திரன். நமக்கு திதி இதெல்லாம் குறிக்கிறாங்க இல்லையா, எல்லாமே 4 நாள் குறிக்கிறதுலாம் எதை வச்சு குறிப்பாங்கன்னா சந்திரன் வச்சு தான் குறிப்பாங்க. சந்திரன் வளர்பிறையில் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறோம், அது நல்லது செய்யும். தேய்பிறையில் போயிட்டு இருக்கும்பொழுது அது கெடுதல் செய்யும். சுக்லபட்சம் வளர்பிறை, தேய்பிறை என்ன சொல்கிறோம் கிருஷ்ணபட்சம். கிருஷ்ணன் எப்படி இருப்பார், கருப்பாக இருப்பார் இல்லையா, அது தேய்பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு சந்திரனை என்ன சொல்கிறோம்னா தாய் கிரகமாக சொல்கிறோம். அப்போ சந்திரனை பொறுத்தளவில் இங்கே என்ன சொல்கிறோம், நம்மளுடைய தாய். அதுதான் என்ன சொல்கிறோம், இங்கே அம்மாவாக கொண்டாந்துருக்கோம். காலச்சக்கரத்தில் 4வது வீடு யாருங்க, சந்திரன். அம்மான்னு சொல்கிறீங்களா, காலச்சக்கரத்தில் 4வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா. அப்போ சந்திரனுடைய வீடு எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா கடகம் வீடு. அதனுடைய சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கொடுத்துருக்காங்க, நண்டு. அப்போ நண்டு என்ன செய்யுது, தன்னைத்தானே தன்னுடைய பிரசவிக்கும் பொழுது தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தன்னுடைய வயிற்றுப்பகுதியை வடிச்சுக்கிட்டு நண்டு பிரசவிக்கிறதா சொல்கிறோம். அப்போ தான் பட்னியாக கிடந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் நல்லபடியாக வாழணுங்கிற நினைக்கக்கூடிய ஒரே உயிரினம் எது, தாய் தான். தன்னுடைய ரத்தத்தையே பாலாக கொடுக்கக்கூடியது யாருன்னு சொல்கிறோம், தாய். அதனால தான் என்ன சொல்கிறோம்னா காலச்சக்கரத்தில் 2வது வீட்டில், அதாவது காலச்சக்கரத்தில் 2வது வீட்டில், காலச்சக்கரத்தில் 4வது வீட்டில் கொண்டு சந்திரனை வச்சுருக்கோம். காலச்சக்கரத்தில் 4வது வீட்டில் சந்திரனை வச்சுருக்கோம். இப்போ சந்திரன் என்பது என்ன சொல்கிறோம், இது நீர் ராசி. இப்போ நீர் என்ன சொல்கிறோம், இறக்க குணம். நீர் என்பது இறக்க குணம். அதாவது விந்துன்னு சொல்கிறோமா, காமத்தினுடைய வெளிப்பாடு கடைசி என்ன சொல்கிறீங்க, விந்து. அந்த விந்தோ சுக்கிலதமோ சுரோனிதம் வெளியிட்டவன்னு என்ன சொல்கிறோம், அப்பாடன்னு ஒரு பெருமூச்சு விடுறோமா, ஓகேங்களா. அதுதான் என்ன சொல்கிறோம், நீர் ராசி. இது வெப்பம் ராசி, ஓகேங்களா. அப்போ இது 2 சேர்ந்ததான் என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் மற்ற கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியெல்லாம் கொண்டாந்து பூமிக்கு கொடுக்குறது. அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனுடைய 2வது நீள்வட்ட பாதையில், சூரியனுடைய மையப்புள்ளியில் வச்சு 2வது நீள்வட்ட பாதையில் சுத்திர கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன். முதல் சுற்றுவட்ட பாதையில், சூரியனுடைய முதல் சுற்றுவட்ட பாதையில் சுத்திர கிரகம், அதாவது சூரியனுக்கு அடுத்து முதல் சுற்றுவட்ட பாதையில் சுற்றக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா இங்கே புதன் சூரியனுக்கு பக்கத்தில் எந்த வீடை கொடுத்துருக்காங்கன்னா புதனுடைய வீடு.
புதனுடைய வீடு. இந்த ரேசஸை ரெண்டாவதா வாங்கி கொடுக்கறது சந்திரன் கிராஸ் பண்ணி தான் வரணும்னு சொல்லியிருக்கான். அதனால இங்கே ஒரு புதனுக்கு வீடு கொடுக்குறோம். அப்ப இந்த புதனுடைய விட என்ன சொல்றோம்னா கன்னி, இந்த புதனுடைய விட என்ன சொல்றோம்னா மிதுனம். இந்த காலச்சக்கரத்தில் மூணாவது வீட்டில் இந்த வீட்டுக்கு என்ன சொல்ற ரெட்டையர் ஜெமினின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்னி பெண்ணும் கதிரருவாளும், கன்னி பெண்ணும் கதிரருவாளும், கன்னி பெண்ணும் கதிரருவாளும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கன்னிராசிக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கன்னி பெண்ணும் கதிரருவாளும் சிம்பிள். இந்த காலச்சக்கரத்தில் இந்த மூணாவது வீடு, காலச்சக்கரத்தில் முதல் வீடு வந்து மேசம், ரெண்டாவது ரிஷபம், மூணாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். அந்த மிதுனத்தை பொறுத்த என்ன சொன்னால் காற்று ராசின்னு சொல்கிறோம், உபயத்தன்மைன்னு சொல்கிறோம். மூணாவது வீடை வந்து பொறுத்தவரை பாவத்தில் காரகத்தில் என்ன சொல்கிறோம்னா மூணாவது வீட்டில் என்ன சொல்கிறோம்னா வீரியம், வீரியங்கிறதுக்கு ஆண்மைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பழைய முறையில் படிச்சிருப்பீங்க, ரெட்டையர் ரெட்டிப்புத்தன்மை, புதனை போய் அலிகிரகம் போட்டிருப்பாங்க. புதன் என்பது அலிகிரகம் கிடையாது. ரெட்டிப்புத்தன்மைக்கு தவறுதலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரெட்டிப்புத்தன்மைனா என்ன அர்த்தம்னா புதன் என்பவர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்வார், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் சொல்றது. புதனை பொறுத்தவரை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்பவர் சொல்கிறோம்லே. ஆளுக்கு தக்க நடிக்கிறது. மேலே பார்த்தாங்கன்னா ஐயா உங்களை மாதிரி முடியுமா, கீழே பார்த்து அவங்களை கண்டா லூசிப்பை அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் யாருன்னா சரி புதன் பண்ணுற வேலை. ஃப்ளெக்சிபிலிட்டி, புதனுடைய காரகத்தில் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்போ மூணாவது வீட்டில் புதன் என்ன சொல்கிறோம்னா மிதுன ராசி, காற்று ராசி. காற்று என்ன செய்யும், எங்கே வேணாலும் புகுந்து உள்ளே வர்றது மாதிரி. புதனை பொறுத்தவரை என்ன சொல்கிறோம் வேகம், விவேகம், சுறுசுறுப்பு, புத்தி கூர்மை, இளமை, இதுக்கெல்லாம் காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அதே மாதிரி புதன் பொறுத்தவரையில் கணக்கிலையும் ரொம்ப கில்லாடி புதன். கணித அறிவு, சமயோஜிதம், கணிதம், கம்ப்யூட்டர் அறிவுக்கும் இது. அப்போ ஆறாம் வீட்டில் கண்ணியில் பிறக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணித அறிவு, வேலையில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. மூணாம் வீட்டு புதன் மிதுனத்தில் பிறக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன செய்வாங்கன்னா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஒரு இடத்துல இல்லாமல் துருதுருன்னு தெரிவாங்க, சமயோஜிதமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு தான் என்ன செய்கிறோம் இங்கே மிதுனம், இங்கே ரெட்டிப்புத்தன்மை கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் வந்து உங்களுக்கு கண்ணியில் வந்துட்டு நெற்கதிரும் கன்னி பெண்ணும் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கன்னி பெண்ணினுடைய உறுப்புகளில் முக்கியமான உறுப்பு வந்து கற்பப்பை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். காலச்சக்கரத்தில் ஆறாம் வீடு தான் கற்பப்பை. நிறைய பேர் ஏழாம் வீடு கற்பப்பைன்னு போட்டிருப்பாங்க. ஆறாம் வீடு தான் கற்பப்பை. ஆறாம் வீடுங்கிறது வயிற்றுப்பகுதி. என்ன சொல்கிறோம் பொழுதோடு உழைக்கிறது எதுக்காக ஒரிச்சான் வயிற்றுக்குன்னு சொல்கிறோம். அந்த ஆறாம் பகுதி வந்து வயிற்றுப்பகுதி, கற்பப்பைன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு கற்பப்பை நல்லா இருக்கணும், கருப்பை நல்லா இருக்கணும். இப்போ ஆறாம் வீட்டில் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருந்ததுன்னா பெண் ஜாதகத்தில் குருவோ இல்லை இப்போ பாவம் கெட்டு போயிருந்தா பீரியட்ஸ் டயத்தில் கடுமையான வலி வேதனைகளை சந்திப்பாங்க. நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நாங்கள் எல்லாமே அனுபவத்தில்னு சொல்கிறோம். 10,000 ஜாதகத்துக்கு மேலே போட்டு அந்த அனுபவத்தின் ரீதியாக தான் உங்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். அப்போ ஜாதகத்தை பொறுத்தவரை ஆறாம் பாகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெண்ணினுடைய கற்பப்பை அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பெண்ணை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறோம்னா அந்த விவசாயங்கிறது ஆறாம் பாகத்தில் வருது. அதனால என்ன சொல்கிறோம் நெற்கதிராக கொடுத்துருக்காங்க. மனிதன் வாழ்வதற்கு அகம் புறம்னு 2 விஷயம் இருக்குது. அகம்னா என்ன சொல்கிறோம் மனிதன் வாழ்வதற்கு மெயினாக என்ன வேணும் உணவுன்னு சொல்கிறோம். உணவு எங்கேருந்து கிடைக்குது, வெளியே இருந்து கிடைக்குது, விவசாயத்துலேருந்து கிடைக்குது. ஆனால் அதே உணவை மட்டும் வாழ்ந்து நீங்கள் வாழ்ந்துட முடியுமா? அகம்னு ஒன்று இருக்குது, மூச்சுக்காற்று, அது அதான் எடுத்துக்கிறோம். அதுதான் அகம் புறம். இந்த மனிதன் வாழ்றதுக்கு 2 விதமான உதல் வேணும். அதில் ஆறாம் வீட்டு என்ன சொல்கிறோம் உழைப்பு, விவசாயம், நிலம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னு சொல்கிறோம்னா இந்த வீட்டை பொறுத்தவரை உங்களுக்கு விவசாயத்துக்கான வீடு, நிலத்துக்கான வீடு. உங்களுக்கு நட்சத்திரங்கள் முழுமையாக எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நிறைய எடுக்கலாம். இருந்தாலும் மேலோட்டமாக சொல்கிறேன் உங்களுக்கு.